நம்ம அதிகாரமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பூமி, நமக்கே உரிதான இந்த பூமி. ஆனால் இந்த பூமியில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் நம்மளுக்கு தெரிவதே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அது யார் தெரியுமா? இந்த வாய் இல்லாத ஜீவன்களுக்கு தான். உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வந்துடும். அவங்க தான் நிறைய நேரத்தில் நம்மளை அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீவராசிகள். ஆனால் நம்ம முன்னோர்கள் அதனால தான் அவங்களுக்கு தான் உண்ணும் உணவில் ஒரு பகுதியை அவங்களுக்கு தானமாக கொடுத்தாங்க. நம்மளாம் இப்போ அது மாதிரியா செய்கிறோம்? முழுக்க முழுக்க நம்மளே சாப்பிட்டு அந்த ஜீவராசிகளுக்கு உணவை கொடுப்பதை நம்ம எப்பொழுதுமே ஒரு பொருட்டாக நினைக்கிறதே கிடையாது. நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உணவில் ஒரு பகுதியை அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுத்தா எல்லா ஜீவராசியும் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக. இந்த வாயில்லாத ஜீவன்கள் யாரை நம்பி முழுக்க முழுக்க இருக்குதுன்னா இந்த இயற்கையை நம்பி தான் இருக்குது. இந்த இயற்கை தான் அதனுடைய தாய். அது வாயில்லாத ஜீவன்களுக்கு தாயும் தகப்பனமாக இருப்பது இயற்கை தான். இந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு அதனுடைய உடம்ப சுத்தப்படுத்திக்குதுங்க, அதனுடைய நோயை நீக்கிடுதுங்க. எறும்பிலிருந்து யானை வரைக்கும் இந்த இயற்கை மருந்து தான் உட்கொள்ளுதுங்க. இதை நம்பி தான் வாழுது. இப்போது அதனுடைய கூக்குரல் மனிதனுக்கு ஒலிக்குதோ இல்லையோ, அதனுடைய பசியினுடைய வேதனை மனிதனுக்கு கேட்குதோ இல்லையோ, ஆனால் இந்த இயற்கைக்கு கண்டிப்பாக கேட்கும். அதனால தான் இந்த பூகம்பம், பேரழிவெல்லாம் வருவதற்கு முதன்மையான காரணம். 1000 அறிவியல் அறிஞர்கள் சொல்லலாம், 1000 அறிவியல் அறிகுறிகள் சொல்லலாம். ஆனால் பூமி என்பது உணர்வாலையும் அந்த உணர்வினுடைய சங்கிலியால் தான் சுழண்டுகிட்டு இருக்கு.